மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய நதிநீர் தீர்ப்பாய சட்ட முன்வடிவுக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போவதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் அரசியல் லாப நோக்கத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் உரிமையை பறிக்கும் உள்நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய நதிநீர் தீர்ப்பாய சட்ட முன்வடிவை எதிர்த்து போராட்டம் நடத்துவது குறித்து ஏப்ரல் 8ஆம் தேதி விவசாய சங்கங்கள் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்தார். அடுத்த கட்டம் போராட்டம் குறித்தும் எப்படி அணுகுவது என்பது குறித்தும் டெல்லியில் நடைபெறுகிற விவசாயிகளுடைய போராட்டம் குறித்தும் கலந்துரையாடல் செய்வதற்காக அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகள் விவசாய சங்கங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் வேண்டுகோள் விடுகிறோம். தேசிய அளவிலான ஒரு நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்றும் அந்த தீர்ப்பாயம் காவிரி வழக்கை விரைந்து விசாரித்து 4 ஆண்டுகளுக்குள் தீர்ப்பு வழங்கும் என்றும் இதுவரையிலும் காவிரி வழக்கு இறுதி கட்டத்தை எட்டவில்லை, அரசியலாக்கப்படவில்லை என்கிற பொய்யான காரணங்கள் எல்லாம் சட்ட முன்வடிவிலே நமது மத்திய அரசின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்கள் ராஜ்யசபாவில் தாக்கல் செய்துள்ளார்கள். இதனை வன்மையாக கண்டிப்பதோடு